SQL டேட்டா ஆல்ரெடி க்ளீன் ஆகி ரெடி ஆயிருக்கு. இப்போ தான் ரியல் பவர் BI ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு சார்ட்டும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கான மாடல் மட்டும் தான் பில்ட் பண்ண போறோம். மாடல் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் ஃபர்தரா எந்த இஷ்யூஸும் வராது. நமக்கு தேவையான வியூஸ் எல்லாத்தையுமே SQL சர்வரில் கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரில அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வியூஸ் எல்லாத்தையுமே SQL சர்வரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ SQL சர்வரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு போல் ரன் பண்ணியிருந்தோம். அதில் SQL ரா டேட்டா யூஸ் பண்ணும்போது உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்ற கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இங்கே கிளியர் பண்ணிடலாம். SQL ரா டேட்டாவை பவர் பிஐயில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே SQL சர்வரில் பண்ணுறது பெட்டர். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணி அந்த வியூவை பவர் பிஐயில் கனெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். இதுதான் என்னோட சஜஷன். ஸோ நீங்கள் அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா SQL சர்வர் கிளிக் பண்ணிக்கோங்க. SQL சர்வரில் சர்வர் நேம், டேட்டாபேஸ் நேம் வந்து ஆப்ஷனல் தான். சர்வர் நேம் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டது அப்படின்னா சர்வர் நேம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. கனெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டில் நேம் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்வர் நேம். ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ query கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அட் கொடுத்துக்கோங்க. சர்வர் நேம் ஆட்டோமேட்டிக்காக வருது பார்த்தீங்களா? ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் சர்வர் நேம் வரும். ஸோ இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணுறது. கமாண்ட் ப்ராம்ப்டில் SQL cmd-l கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற லோக்கல் சர்வரோட எல்லா லிஸ்ட்டும் வரும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு SQL சர்வர் தான், அதனால ஒரே ஒரு நேம் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட சர்வர் நேமை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பவர் பிஐ போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. டேட்டாபேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மல்டிபிள் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் நேமையுமே டைரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் இங்கே போய்ட்டு காப்பி பண்ணிக்கலாம் நேமில். யூஸ்வலாகவே ப்ராப்பர்ட்டிஸில் அந்த நேம் இருக்கும். அகெயின் டைரக்ட் இம்போர்ட் கொரி. ஸோ பொதுவாக நம்ம இம்போர்ட் கொரி யூஸ் பண்ணலாம், டைரக்ட் கொரி யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து இம்போர்ட் யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து விண்டோஸ் க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வியூஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாமே வருது. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து டேபிளை செலக்ட் பண்ண போகிறது இல்லை, எல்லா வியூஸை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வியூவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரிவ்யூ டேட்டாவையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் ரா டேட்டான்றது ஃப்ளாட் டேபிள், அது வந்து ஒரு டேபிள், நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். எதுக்காக இங்கே வியூஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், ஃபர்தராக நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பேசிக்கான க்ளீனிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நம்ம அதை பண்ண போகிறோம். ஓகே, கொடுத்து லோட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாமே லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோ டேட் அண்ட் டைமை டிசேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போங்க. அகெயின் ஆப்ஷன்ஸில் டேட்டா லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோ டேட் அண்ட் டைம் இது நான் ஆல்ரெடி அன்செக் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபைலுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குளோபலில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணால் எல்லா ஃபைலுக்கும் டிசேபிள் ஆகிடும். அந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஃபைலுக்கும் தேவையில்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கரண்ட் ஃபைலில் டேட்டா லோடில் ஆட்டோ டேட் அண்ட் டைம் இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி டிசேபிளில் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன். இது எதுக்காக டிசேபிள் பண்ணணும் அப்படின்றத பவர் பிஐ ஆப்டிமைசேஷன் வீடியோலேயே ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது டேட்டா மாடலில் அடிஷ்னல் காலம்ஸ் ஆட் பண்ணணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டைம் இன்டெலிஜென்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டைம் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதை கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்குறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மாடல் வியூக்ஸ் வரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சில ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம எனேபிள் வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இதில் டேபிள்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேபிள்னால் என்ன, ஃபேக்ட் டேபிள்ஸ்லாம் என்ன அப்படின்றது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபேக்ட் டேபிள்ஸ்ன்றது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஓவரால் நம்பர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாமே வந்து ஃபேக்ட் டேபிள்ஸ். நம்பர் தவிர மற்ற விஷயங்கள் கஸ்டமர், ப்ராடக்ட், டேட் இந்த மாதிரி ஃபேக்ட் டேபிளுக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது அந்த நம்பர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிமென்ஷன் டேபிள்னு சொல்லுவோம். சிம்பிளாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஃபேக்ட் அப்படின்னா நம்பர்ஸ்,
டிமென்ஷன் அப்படின்னா கான்டெக்ஸ்ட். அந்த மாரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ மட்டும் வச்சு நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது. கான்டெக்ஸ்ட்டும் வேணும். ஸோ அதனால தான் அது 2யும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர்றோம். இப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ஒவ்வொன்னா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு மாடல் வியூ போயிடுங்க. மேனேஜ் ரிலேஷன்ஷிப்ல இந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். ஸோ தட் கன்ஃப்யூஷன்ஸ் எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணும்போது நம்மக்கிட்ட 5 டேபிள்ஸ் தான் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். பட் இன்கேஸ் 10, 20 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரே வியூவில் பார்க்க முடியாது. ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அது ஒவ்வொரு லேஅவுட்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபேக்ட் டேபிளில் மிடில் வச்சுட்டோம். டிமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சுற்றி வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஆர்டர் ஐட்டம்ஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஐடி, இங்கே ஆர்டர் ஐடி இதை செலக்ட் பண்ணிடுங்க. 1 to many வருதான்னு பார்த்துக்கோங்க. டேபிளோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக 1 to many இல்லைனா many to 1 அண்ட் சிங்கிள் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கணும். பை டைரெக்ஷன்லேயோ இல்லை many to manyயோ இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு அடிஷ்னல் ஒர்க்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ டிம் டேட்டு இங்கே வந்துட்டு டேட் காலம், எந்த டேட் காலம்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஆர்டர் டேட் இருக்குது. ஸோ ஆர்டர் டேட்டை ட்ராக் பண்ணி இங்கே டேட்டில் விட்டுலாம். டேட் கீ ஆர்டர் many to 1 சிங்கிள். ஓகே, ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிம் கஸ்டமரில் வந்து கஸ்டமர் ஐடி இருக்குது. அதை ட்ராக் பண்ணலாம். இப்போ தான் நமக்கு ஒரு ரியல் டைம் இஷ்யூ வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸையும் கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணும்போது many to many போத் டைரெக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா 2 டேபிள்லேயும் மெனி டைம்ஸ் இருக்குது கஸ்டமர் ஐடி. அதாவது ஃபேக்ட் டேபிள்ஸில் ஆப்வியஸாக டூப்ளிகேட் இருக்கிறது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து மல்டிபிள் டைமில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆர்டர் ஐடி வைஸ் ப்ராடக்ட் ஐடி வைஸ் அது ரிப்பீட் ஆகும். அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு கஸ்டமரோட கண்ட்ரி ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. கஸ்டமர் ஐடி ஒரு கண்ட்ரியில் தான் இருக்கும், அதர் கண்ட்ரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இங்கேயும் மெனி வந்திருக்கு. ஸோ அதனால் இதோட வியூஸை நம்ம எஸ்கியூஎல் சர்வரில் செக் பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை இப்போ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேபிளில் செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஆர்டர் ஐட்டம்ஸில் ஆர்டர் ஐடி வச்சு ட்ராக் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஐடி இங்கே செலக்ட் ஆயிருக்கு. அகைன் இங்கே ஆர்டர் ஐடி, இங்கேயே many to many வருது. ஸோ அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் ஐடியை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் ஐடியிலையுமே நமக்கு வந்து டூப்ளிகேட் வருது. ஓகே, ஸோ இது எதனால் டூப்ளிகேட் வருதுன்றது, ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக இங்கே ஒரு ஐடி தான் இருக்கணும். ஏன் மல்டிபிள் ஐடிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ராடக்ட் ஐடியில் டூப்ளிகேட் ஏன் வருதுன்றதை பார்த்துடலாம். ப்ராடக்ட்ஸில் போங்க, இதை ஷார்ட் பண்ணுங்கள். அசெண்டிங் டிசெண்டிங் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இதெல்லாம் ப்ராடக்டே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு. பட் இது ஓகே தான், ஏன்னா இது தவிர இது டூப்ளிகேட் கிடையாது. ஏதாவது பிளாங்க் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இதோட கவுண்ட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஐடி கவுண்ட்டு, இது வந்து கவுண்ட் டிஸ்டிங்க் அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷார்ட் பண்ணுங்கள். இங்கே மெனி டைம் இல்லை, டூப்ளிகேட் இல்லை. அப்புறம் அங்கே வருது நம்ம மாடலில் ஃபேக்ட் டேபிளோட டேட் தென் ஆர்டர்ஸ் இந்த 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நம்மளால் கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் ஆர்டர் ஐட்டம்ஸ் இது 3ஐயும் கனெக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா many to many வருது. ஃபர்தராக வியூஸை நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.